Those who expose your weakness are many. Those who strengthen your precious few. எல்லாரும் எப்ப இருக்கீங்க? என்னோட நிறைய பேர் கலந்துரையாடல் செய்வாங்க. அவங்க வேற நோக்கத்துக்காக என்னோட பேசினாலும் பொதுவா ஒரு 10க்கு 4 பேர் சொல்ற விஷயம், தன்னுடைய பிள்ளை அல்லது மகளோ மகனோ நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்ப நல்லா படிக்கிறாங்க இல்லையே, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்றாங்க. சில பேர் நல்லா உழைச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு சொல்லுவாங்க எனக்கு அதை செட் ஆகல, அதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? நல்லா வந்தவங்க மேல மேல போயிருக்கணுமே, ஏன் இடையில பாதியில நிக்கிறாங்க என்று சொல்லிட்டு நான் அவங்களுடைய குழந்தைகளோடையும் அந்த மாதிரி முன்னேற்றத்துல இருந்து பின்னுக்கு வந்தவங்களை பத்தியும் ஒரு டிஸ்கஷன் உண்டு ஒரு கொஞ்சம் காலமா செஞ்சேன். ஒவ்வொருத்தருடைய டிஸ்கஷன்ல போகும் பொழுது ஒரு கட்டத்துல அவங்க சொல்றது, எங்களை நல்லபடி யாருமே என்கரேஜ் பண்றது இல்லைன்றத சொல்லி முடிக்கிறாங்க. இது ஏன் என்கரேஜ்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு தூரம் போராடுறீங்க என்று யோசிச்சா, ஆட்கள் பொதுவா குறைகளையும் குற்றங்களையும் நேரடியாக சுட்டி காட்டுறது எல்லாரோட இயல்பு. நீங்க என்னதான் பண்ணாலும் இது தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு 10 பேர் ரெடியா தான் இருப்பாங்க. 1000 பேர் நல்லதுன்னு சொன்னா கூட, உங்களை வாழ்த்தினா கூட, உங்களை தூற்றத்துக்கு ஒரு 10 பேர் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துதான் ஆவாங்க. இப்ப சாதாரண யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா, லைக் சேனல் ஒரு பக்கத்துல நீங்க ஒரு 1 மில்லியன் லைக் எடுத்தா, இந்த பக்கம் அன்லைக் சொல்லக்கூடிய கடைசி 100 பேராவது இருப்பானா இல்லையா? அப்போ இந்த உலகத்துல குற்றம் சொல்றாக்கள் இருப்பாங்க. அத நாம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும், இது முக்கியம். ஆனா இந்த குற்றம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஒரு நாட்டுக்கே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா எதிர்கட்சி கட்டாயம் இருக்கணும், அதுதாங்க ஜனநாயகம். அப்போ மத்தவங்க சொல்ற குறையே கூடாதுன்னு சொல்லல. குறை சொல்றதுக்கு முன்னால அவங்களுடைய நிறைகளை பத்தி முன்னுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தட்டி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா சுட்டி காட்ட தெரியணும். ஆனா நிறைய பேர் குறைகளை சொல்லி மட்டம் தட்டி விட்டுருவாங்க. அந்த இது வந்து ஸ்பீட் பிரேக்கர் இல்லைங்க, முன்னுக்கு ஒரு மதிலே கட்டுற மாதிரி ஆயிடாது, மேல முன்னேறவே மாட்டாங்க, விட்டுருவாங்க. அப்போ நாம கட்டாயம் எங்களுடைய குழந்தைகளையோ அல்லது எங்க கூட இருக்கிற ஆட்களையோ என்கரேஜ் பண்ணும் பொழுது அவங்களுடைய குறைகளை மட்டும் சுட்டி காட்டக்கூடாது, முதல்ல நிறைகளை சொல்லிட்டு தான் குறைகளை சொல்லணும். ஏனென்றா இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை திருத்துறதுக்கு ஆட்கள் ரெடி இல்லை, சுட்டி காட்டுறதுக்கு தான் ஆட்கள் ரெடி. இதுக்கு ஒரு நல்ல கதையை சொல்லிட்டு உங்களோட இருந்து விடப்படலாம்னு நினைக்கிறேன். ஒரு பையன் நல்ல ஒரு ஓவியம் ஒன்று வரைஞ்சான். அந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு என்ன பண்ணா, பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்கு நடுவில் கொண்டு அந்த ஓவியத்தை வச்சுட்டு, இந்த ஓவியத்துல ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் இதை மார்க் பண்ணலாம்னு ஒரு பேனியை வச்சுட்டு போயிட்டான். அப்போ அந்த ஊர்ல வந்து எல்லாருமே அந்த பேனி எடுத்து அவங்க தங்களோட குறைகளை மார்க் பண்ணி இருக்காங்க. சாயந்தரம் வந்து பார்த்தா 1000 இடத்துல வட்டம் போட்டிருக்கு, புள்ளடி போட்டிருக்கு, கோடு போட்டிருக்கு, இதெல்லாம் குறைகள்னு போட்டிருக்கான். அவன் ரொம்ப கவலையா போயிட்டு, இவ்வளவு அழகான ஓவியத்தை இவ்வளவு பேர் குறை சொல்லியிருக்காங்களேன்ட்டு ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டு, இனிமே இந்த சித்திரம் வரைகிறதே வேணாம் என்று சொல்லிட்டு அவன் முடிவெடுக்கும் போது அவங்க அப்பா சொன்னார் ஒரு ஐடியா. அடுத்த நாள் அதே ஓவியத்தை கொண்டு அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் அந்த பேனா வச்சுட்டு, நீங்கள் சொன்ன குறைகளை இப்பொழுது சரிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், யாராவது வந்து அதை சரிப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு முழுக்க யாரும் அந்த படத்துக்கிட்ட வரவே இல்லை, அந்த ஓவியத்துக்கிட்ட யாரும் கிட்டவே வரல. அப்பதான் அவங்க அப்பா சொன்னார், இந்த உலகத்துல குறை சொல்றதுக்கு மட்டும்தான் ஆட்கள் முன்னுக்கு வருவாங்க, அதை சரிப்படுத்துறதுக்கு ஒருத்தவங்க கூட ரெடியா இல்லைன்றத நீ புரிஞ்சுக்கிட்டியா? நீயும் மற்றவர்கள் மேல குறை மட்டுமே கண்டு கொண்டிருக்காம எப்படி நிறைவான விஷயங்களை முதல்ல சொல்லிட்டு அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு நபரா நீ மாறுகிறையோ, அப்பதான் இந்த உலகம் ஒரு சிறந்த மனிதனாக உன்னை பார்க்கும், கணிக்கும்னு சொன்னாங்க. நாங்களும் எங்களோட வாழ்க்கையில எங்களை சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு குறைய மட்டும் சொல்லாம மற்றவர்களை நிறைய சொல்லிட்டு அவர்கள் குறையில இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதுக்கான வழியையும் காட்டக்கூடிய நல்ல மனிதர்களா மாறுவோம்னு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட நான் ஷேர் பண்றேன். நீங்க மாறுவீங்கல்ல? திங்க் அபவுட் இட்.